அக்கா துணி வாங்கல அட்டை பாக்ஸில் ஏதாவது கிராஃப்ட் செஞ்சு காட்டுங்க. ஓகே பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் பாக்ஸ் எடுத்திருக்கேன். அதில் 2 இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த 2 பாக்ஸில் சைடில் இருக்கும்ல அது எல்லாத்தையும் பிரித்து விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த பிரித்து விட்டதை கட் பண்ணணும். ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது. ஒரு பாக்ஸில் ஒரு இதை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் 3 சைடும் கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இன்னொரு பாக்ஸில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக 4 பக்கமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கொஞ்சம் கொஞ்சமாக 4 பக்கம் கட் பண்ணி வச்சுருந்தேன்ல அந்த பாக்ஸை கீழே வச்சுக்கிறேன். தென் இந்த ஒரு பக்கம் மட்டும் விட்டு வச்சுருந்தோம்ல அதை வந்துட்டு லைட்டாக மடிச்சு விட்டுட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே இந்த பாக்ஸில் அந்த 4 பக்கம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பாக்ஸில் அப்படியே கீழே வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். இதுக்கு நான் இந்த க்ளூ யூஸ் பண்ணிக்க நீங்கள் நார்மலாக ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது பேப்பர் மாதிரி தானே இருக்கும். பட் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒட்டுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த சைட்லலாம் மடிச்சு இருக்குல்ல அதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே இந்த அட்டையை எடுத்து அப்படியே மேலே ஒட்டி விட்டுட்டோன்னா அவ்வளோதான். ஃபைனலாக வந்துட்டு வெல்க்ரோ எடுத்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே மேலே வந்து அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கிறேன். டெக்கரேஷனுக்காக ஒரு கலர் பேப்பர் எடுத்து அப்படியே ஒட்டி விட்டுட்டேன். ஃபைனலாக ஒரு பேப்பர் ஃபைலாக ரெடி பண்ணியிருக்கோம். நிறையா பேப்பர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.